இன்னைக்கு இணையத்துல ஒரு நகைச்சுவை படிச்சேன். படிக்கும்போது நகைச்சுவை அறிஞ்சு ஆனா வேறையா இருந்துச்சு. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். அந்த தர்பூசணி படத்தை தின்னு ஒரு தம்பி வருவார். வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர். நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாய் வா வா என் வெளிச்சப்பூவே வா என்ன செவிடு ஆக்கிடுறாண்டவா. அந்த தம்பியை கைது பண்ணிட்டாங்க. ஒரு நகைச்சுவை. வீட்டுல ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறார். ஏமா வந்து அடிக்கிறேன்னு அந்த வாட்டர் மெலன் ஸ்டார்னு யாரோ ஒருத்தரை கைது பண்ணிட்டாங்களாம். அவரை விடுவிக்கிறாங்களாம். அதுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு காசு கேட்கறாண்டி உன் புள்ள அப்படின்னு அப்பா வந்து அடிக்கிறாங்க. இந்த அம்மா சொல்லிச்சான், எதுக்கு வந்து திடீர்னு இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆள் முதலமைச்சரானாலும் ஆயிடுவாரு. அப்போ உங்க பிள்ளை அமைச்சராகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் அந்த ஆளோட தீவிர ரசிகனா இருக்கான். யாருக்கு தெரியும் நாளைக்கு அந்த ஆள் முதலமைச்சராக இவன் அமைச்சர் ஆயிட்டான்னா அதனால அவன் கேட்டது எதுக்கும் கொடுத்து அப்படிதான் இப்ப தமிழக அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களா? தமிழகம் இருக்குது. நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா மச்சான், யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அவன் தங்கமான பையன். இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். நான் உன்னை இப்ப தூக்கி போட்டு மிதிக்க போறேன். பின்ன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். இடமாற்றம் பண்ணா வேற எங்கேயாவது போய் அங்கேயும் ஊழல் தான் பண்ணுவானுங்க. இவங்க எல்லாம் 10 நாள் பட்னி போட்டாதான் புத்தி வரும். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. கோவில் சொத்து 100 கோடி சொத்து அந்த ஆட்டையை போட்டு போக வேடிக்கை பார்க்க சொல்றியா? எனவே கேள்வி கேட்போம். இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் ஆகிற கதையே கிடையாது. எந்த உருட்டாலும் சரி மக்கள்கிட்ட பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட அடுத்ததெல்லாம் தர்மடி வாங்குவீங்க. ஐயா பரவாயில்ல, 2025 திமுக போது அநியாயம் நடக்கல. ஏன்னா அந்த சொத்தை மீட்டு கொடுத்தால அந்த இடத்துல திமுக கவர்மெண்ட் இருந்துச்சு. அவன் ஏன் இந்து எதிராக செயல்படுற மாதிரி தோணும். அவன் இந்து எதிராக செயல்படுற மாதிரியே இருக்கும். ஆனால் அவன் கவர்மெண்ட்ல ஏதோ லேண்டை மீட்டு கொடுத்தாங்க. நீ வந்ததுக்கப்புறம் எழுதி தள்ளுறிய இனாம் இந்த 3000 கோடி, இந்த 1000 கோடி, இந்த 100 கோடி சொத்து எல்லாம் கேள்வி கேட்டா வழக்கு பதிவு பண்ணுவேன். பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. என்ன மருத்துவமனையில் அந்த வண்டி தள்ளி போன 100 ரூபா வாங்கினான். அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இவர் நாசமா போச்சு வந்ததுன்னு பெரிய இவரு இவங்களை பிடிக்கிறதுக்கு பெரிய பெரிய முதல்ல இருக்காங்க. அவங்களை கொடுக்க துப்பு இல்ல, ஒண்ணும் இல்லாத ஏழை. அவன் அங்கே போய் 100 ரூபா வாங்கிட்டு அவனை காலி பண்ணு. அது ஒரு பெருமையா இவர் ஊர்லாம் சுத்தி இருந்தாப்ல. அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிறாக்கி.
இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களை தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு? இப்ப பார்க்க போறீங்க வேடிக்கைய. கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே விவசாய பயன்பாட்டிற்காக உரிய அனுமதியோடு மண் அள்ளியவர்களிடம் மாமூல் கேட்டு தாவிக நிர்வாகி தகராறு செய்ததால் பரபரப்பு நிலவியது. செங்கல்பட்டில் ஒப்பந்ததாரரிடமிருந்து 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாம்பாக்கம் தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் மணல் அள்ள பேரம் பேசிய விவகாரத்தில் தாவேகா பிரமுகர் குரு பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாட்டிக்கிட்ட பங்கு. Hey, I've seen this one. This is a classic. சார் வடகரி இப்ப அப்யூசிவ் கண்டென்ட் சொல்லி நிறைய பேர்த்த கைது பண்ணாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் வந்து விசாரணைங்கிற பேர்ல செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து IDPS திருநாவுக்கரசோட பேசுறாரு அப்படிங்கிற அடிப்படையில் கருத்து சொந்தங்கள் சுத்தமா இல்ல. அதெல்லாம் அசிங்கம். ஒரு விமர்சனம் ஒருத்தர் வந்து இந்த பழனி பத்திரப்பதிவு பத்தி ஊழல் அப்படிங்கிறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது அப்யூசிவ் அப்படின்னா விஜய் பேசக்கூடிய இந்த வாயில நல்லா வருது என்ன டேஸ்க்கு இதெல்லாம் அப்யூசிவ் கிடையாதா? நடிகர் விஜய் சிஎம்ஆ மாறுறதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா தான். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. பிரிச்சு பார்ப்போம். நம்பர் 1, சில வருஷங்களுக்கு முதல்ல திரு விஜய் அவர்களோட சம்பளத்தை கூட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. இந்தியாலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆபீஷியலான ரிப்போர்ட்ஸ் வந்துச்சான்னு கேட்டா டவுட்டான விஷயம். மாப்ள யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது? கேப்பா. போர்டு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்குற மூக்குல மாட்டறதுக்கு அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஒரு ஜோக்கர். எல்லாத்தையும் தாண்டி அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுறப்போ கடந்த 4-5 படங்கள் ரிலீஸ் ஆனப்போ ஃபர்ஸ்ட் டேயே 100க்கு மேல வசூல் அள்ளிடுச்சு. அது இதுன்னு ரிப்போர்ட்ஸ் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஆபீஷியல் ரிப்போர்ட்ஸ் கேட்டா கிடையாதா? இது அவருக்கு கீழே வந்த ரூட் மாஃபியா பண்ண வேலைன்னு ஒரு தியரி இருக்கு. ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? திரு விஜய் அவர்கள் பல ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஹையர் பண்ணி அவங்கள தன்னோட பிஆரா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ விஜய வச்சு அவங்க வந்து வீடியோஸ் பண்றது, விஜய் ஹைப் பண்ணி வீடியோஸ் பண்றது, மீம்ஸ் பண்றது, விஜயை எதிர்க்கிற அல்லது விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற நடிகர்களையோ மத்த கட்சிக்காரர்களையோ கேலி பண்ற மாதிரி மீம்ஸ் பண்றது, வீடியோஸ் பண்றதுதான் இந்த ரூட் மாஃபியாவோட மெயின் விஷயமாவே அடங்கி இருக்கு. அங்க பாரு வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாய பொளக்குறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். உதாரணத்துக்கு இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம், வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இப்ப ஆட்சியில இருக்கவங்க எதையும் ஒழுங்கா பண்றாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும். அது மட்டும் இல்லாம ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விஜய் பேசுற ஒரு பழைய வீடியோவா அதுக்கு சொல்யூஷனா போட்டு பிஜிஎம்ஸ் எல்லாம் போட்டு விஜய் காட் லெவலுக்கு ஏத்தி விட்டுருவாங்க. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அவர் அரசியல்ல சிஎம்ஆ வர்றதுக்கு முதல்ல நம்ம பார்த்திருப்போம். அவர் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு 2-2.5 வருஷம் இருக்கும். தன்னுடைய கட்சி கொள்கைகள் என்னத்துல ஆணித்தரமா இருக்கும்ங்கறத பெருசா அவங்க எங்கேயும் சொல்லல. ஆனா மத்த கட்சிகள் எல்லாம் அவங்க கொள்கைகளை பிரச்சாரங்களை சொன்னப்போ இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லாட்டி ரூட் மாஃபியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேசின வீடியோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி அது ஒரு மீம் மெட்டீரியலா போட்டு ஃபன் வீடியோவா போட்டு அந்த கட்சிக்காரர்களையும் தலைவர்களையும் கேலி பண்ண. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. அவ்வளவு கோபம் வன்மம் ஒருத்தர் மேல, அது எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும். அந்த வன்மம் ஏன் வருது உங்களுக்கு? நான் என்ன பண்ண உங்களை
இது எல்லாத்தையும் விட திரு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா விஜய் அண்ணா டுடே டியூட்டிஸ், விஜய் அண்ணா இன்னைக்கு என்ன பண்றாருன்னு அவரை பத்தியே ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம ஆளுகளுக்கு 2 பேருக்கு நீ நான் அனுபவிந்தா போட. சோ இத வச்சு மக்கள் மத்தியில விஜய பத்தின இன்னும் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை அவங்க கட்டமைக்கிறாங்களோன்னு ஒரு தியரி. எல்லாத்தையும் விட திரு விஜய் அவர்கள் சிஎம் வரதுக்கு முதல்ல ஆட்சி சரியில்லை நிறைய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னாங்க. ஆனா அவருடைய கட்சி ஆட்சி எடுத்ததுக்கு அப்புறமா சில குற்றங்கள்லாம் நடக்குது, பல குற்றங்கள்லாம் நடக்குது. அப்ப அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? காணாம போயிட்டாங்க. அவங்க அந்த குறைகளை எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் தெரியல. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? எல்லாத்தையும் விட அல்டிமேட்டா ஒண்ணு, சிஎம் வரதுக்கு முதல்ல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் வந்துச்சுல்ல. அந்த டைம்ல இந்த ரூட் மாஃபியா இல்லாட்டி வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களா, விஜய் அவர்களை சுத்தி எல்லாரும் கார்னர் பண்றாங்கிற மாதிரி இந்த இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பண்ணாங்க. அவர் பார்த்தா அதுக்கு ஒரு பிஜிஎம், அவர் நின்னா அதுக்கு ஒரு பிஜிஎம், அவர் நடந்தா அதுக்கு ஒரு பிஜிஎம் படங்கள் பாக்குற ஃபீல மக்களுக்கு அந்த ரீல்ஸ் மூலமா கொடுத்தாங்க. முக்கியமா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா அட்ராக்ட் பண்ணலாங்கிறது அந்த ரூட் மாஃபியாக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? அதனால அவங்கள எப்படி மைண்ட மாத்திருக்காங்கன்னா, எங்க விஜய் அண்ணனை எல்லா கட்சிக்காரங்களும் அட்டாக் பண்றாங்க, நம்மளை காப்பாத்த வந்த கடவுளை நம்ம தான் காப்பாத்தணும்னு அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஜென்சி கிட்ஸ தூண்டி அவங்க அம்மா அப்பாவே தூண்ட வச்சாங்க இந்த ரூட் மாஃபியா. நீங்க எதையும் ஸ்டாப் பண்ணாம ஸ்டிக் ஆன் டு தி ஆபரேஷன். நான் இன்னும் 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். And hey, the plan is on. ஒரு தியரி இருக்கு. இந்த ரூட் மாஃபியா என்ன பண்ணாங்களா, நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உருவாக்கி அதன் மூலமா ஃபேக்கான ஐடிஸ் கிரியேட் பண்ணி மற்ற நடிகர்கள் அரசியல்வாதிகளோட கருத்துகளுக்கு கீழே கொச்சையா கமெண்ட் அடிக்கிறது, அதுக்கு அவங்களே லைக்க போடுறதுன்னு பல சில்மிஷங்கள்லாம் பண்ணிருக்காங்களா. நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கட்ட வார்த்தையை திட்டணும்னு தோணுதுல. உண்மையை சொல்லு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேக் குரூப்ஸுக்குள்ள நிறைய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்த்து விஜய் பற்றிய பல முக்கியமான விஷயங்களை, அவரை பத்தின பிம்பத்தை அதிகரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்களாம். சோ இப்படி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபேக் ஐடிஸை இந்த ரூட் மாஃபியா கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் அரசியல் பிரவேசம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போனுக்குள்ள விஜய் வந்தாருங்கிற எப்படின்னு சொல்லிட்டா, விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முதல்ல நம்ம போன்ல நம்ம யூடியூபையும் இன்ஸ்டாவே எடுத்து பார்த்தோம்னா அதுல விஜய் பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சர்ச்சையான நியூஸா இருந்தாலும் சரி, பாசிட்டிவான நியூஸா இருந்தாலும் சரி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேணா பாருங்க, அந்த நியூஸ் எல்லாம் அவர் வருதான்னு கேட்டா கிடையாது. காரணம், இந்த ரூட் மாஃபியா என்ன பண்ணிருக்காங்களா, நம்ம எந்த வேர்டை யூஸ் பண்ணாலும் சர்ச் பண்ணாலும் விஜய் அவர்கள் நம்ம சர்ச்சிங்ல வரணுங்கிற மாதிரி ப்ராம்ப்ட் அல்காரிதம் செட் பண்ணி நமக்கு இந்த இன்டர்நெட்ல ஒரு சில்மிஷத்தை பண்ணிருக்காங்கன்னு தியரி இருக்கு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி, நான் கேக்குறேன், திரு விஜய் அவர்கள் சிஎம் வந்ததுக்கு காரணம் சோஷியல் மீடியாவா, ரூட் மாஃபியாவா, வர்ச்சுவல் வாரியர்ஸா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருட கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலை வட்டம் திம்மாபுரம் கிராமம். நாங்க 85, 86 இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எல்லாம் எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போ திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல என்ன பண்ணுவோம்? நாங்க எங்களுக்கு அந்த அரசு ஏதாவது பண்ணி தரணும். எங்களுக்கு எந்த வீடு எடுக்க கூடாது.
செய்வேன் இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன்.